அனைவருக்கும் வணக்கம். மல்லிக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, ஒரு பக்கம் பார்த்தா மல்லி பாவமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மல்லி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்க பாட்டு அவங்க லைஃப்ப பார்த்துக்கிட்டு இருந்தா, இந்த விஜய்க்காகவும், வெண்பாவுக்காகவும் அவங்க இவ்வளவு பண்ண எல்லாமே அவங்கள பாதுகாக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்லத மட்டுமே மனசுல நினைச்சிருந்த மல்லிக்கு, இந்த மாரி அவங்களுக்கு நடக்க தான் செய்யும். அது தேவை தான் அவங்களுக்கு. ஓரளவுக்கு தான் சில நேரங்கள்ல நல்லவங்களா இருக்கணும். ரொம்ப நல்லவங்களா இருந்துட்டாலும் அது ரொம்ப நல்லா இருக்காது, தப்பா போயிரும். அதுதான் இங்க மல்லிக்கு நடந்திருக்கு. அப்போ மல்லி என்ன நினைக்கிறாங்க, விஜயோட குடும்பத்தை நம்ம பாதுகாக்கணும், இந்த வெண்பாவை நல்லா வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ இதை விஜய் புரிஞ்சிக்கல. இன்னொரு பக்கம் கதிரேசனையுமே காப்பாற்றுறாங்க. அவங்க மல்லிக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்காங்க. ஆனால் மல்லி அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கதிரேசனோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் மல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அதை விட்டுவிட்டு இப்போ என்ன ஆகுது, கதிரேசனே இந்த வீட்டில் இந்த மல்லி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு தான். டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுக்கும்போதே நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அப்போ இதில் அவங்க ரேணுகாவுக்கு தெரியாமல் சாமர்த்தியமாக எடுத்தாங்க. இப்போ அந்த விஷயங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எதுவும் வந்துருச்சா, இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு தான் இவங்க சுடர் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுதாங்களா மல்லி அப்படிங்கிறது தான் தெரிய வருது. அப்போ இந்த இடத்துல தான் மல்லி ஸ்ட்ராங்காக சொல்லுதாங்க, இவங்க ரேணுகாவே கிடையாது, சுடர் தான் அப்படின்னு. அப்போ இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பிரச்சனை வீட்டுக்குள்ளே ஓடுது அப்படின்னோடனே மல்லிகிட்ட தான் விஜய் கேட்குறாங்க, என்ன தான் மல்லி நடந்துச்சு, இதுக்கு உனக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல மல்லி என்ன சொல்லுவாங்க, ஆமாம் நான் தான் எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க எதுக்காக இதை எடுக்க சொன்னேன்னா, இவர் ரேணுகாவே கிடையாது, இவர் சுடர், ஆனால் ரேணுகா மாதிரி இருக்கிறதுனால இந்த வீட்டில் ஒரு ட்ராமா போட்டு இந்த வீட்டோட சொத்து இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு மனைவியாகவும் இருக்கணும்னு நினைக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சொன்ன உடனே தான் அது ரேணுகாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. அப்போ ரேணுகாவுக்கு அதிர்ச்சி ஆன உடனே என்ன பண்ணுவாங்க, இனிமே ஏதாவது ஒன்று பண்ணணுமா அப்படிங்கும்போது அந்த ரேணுகா வழக்கமாக பண்ணக்கூடியது தான். அதாவது இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறது ஓரளவுக்கு யாருக்கு தெரிஞ்சிடும், ரகுவுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவங்க தான் ஒரு டாக்டர் அனுப்புவாங்க. அதுக்கு முன்னாடி ரேணுகா என்ன பண்ணுதாங்க, மல்லி காலில் விழுத மாதிரி விழுதாங்க. அப்போ காலில் விழுதுன்னா மன்னிப்பு கேட்கறதுக்கு விழுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. என்ன காலில் விழுந்து நான் ரேணுகா தான் எதுக்கு என் மேலே இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. அப்போ அந்த சாக்கில் இன்னொரு விஷயத்தையும் பண்ணுறாங்க, என்னென்னா மயக்கமான மாதிரி பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி சென்டிமெண்ட்டு எமோஷனை க்ரியேட் பண்ணும்போது அங்கே அவங்க அப்பாவாக இருக்கக்கூடிய கதிரேசனுக்கு கண்டிப்பாக அது மல்லி மேலே கோபம் திரும்ப தான் செய்யும். தன்னோட பொண்ணு மயங்கி விழுந்துட்டாங்க, கண்ணு முன்னாடியே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கும்போது உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க, இல்லை டாக்டர் செக் பண்ணுவாங்க. அப்போ டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அதுவும் எதுக்கு மென்டலி உங்களுக்கு இவ்வளோ ஒரு ப்ரெஷரை கொடுக்குறீங்க, அவங்களே உயிர் தப்பி பிழைச்சி தான் வந்திருக்காங்க, இனி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படிங்கிற மாதிரியான சில அதிர்ச்சியான விஷயங்களை சொல்லும்போது அது கதிரேசனுக்கு இன்னும் கோபத்தை உண்டாக்கும். அப்போ அந்த இடத்துல தான் என்ன சொல்கிறாங்க, இந்த வீட்டில் மல்லி இருக்கக்கூடாது, அவங்க வெளியே போகணும், இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான பேச்சை கதிரேசன் பேசுகிறாங்க. இதை மல்லியும் எதிர்பார்க்கல. அதே நேரத்தில் விஜயுமே என்ன பண்ணுறாங்க, மல்லியை காப்பாற்றுறதுக்கான வேறு வழி தெரியாமல் இங்கேருந்து நீ கிளம்புன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது வீட்டை விட்டு வெளியே போகலாம் சொல்லலை, இங்கேருந்து கிளம்பு நீ இப்போதைக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ மல்லி எங்கே போவாங்க, அடுத்து அவங்க அண்ணன் வீட்டுக்கு தான் போவாங்க நேரடியாக. அப்போ இதில் இன்னும் சுவாரஸ்யம் நிறையா இருக்க தான் போகுது. ஏன்னா விஜய் அவ்வளோ சீக்கிரத்தில் மல்லியை விட்டு கொடுத்துட மாட்டார். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.